இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா GTA 6ல் இருக்கக்கூடிய அந்த 2 ட்ரெய்லர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டோரிஸையுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்து கண்டுபிடிக்க போகிறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா GTA 6 ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு அண்ட் அதனுடைய டீட்டெயில்ஸை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோடைய ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்கள தந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன். ஸோ இப்போ நம்ம பார்த்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா ஜேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவனுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லாஸ் ஆகுறதுனால அவனுடைய கண்ட்ரிலேருந்து வைஸ் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ வைஸ் சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா GTA 6 மெயின் மேப்பேங்க. ஸோ GTA வைஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய அதே மேப் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக நிறையவே மேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா GTA 6 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேசனுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகி வைஸ் சிட்டிக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அவனுடைய டீலர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீலிங்கெல்லாம் பண்ணி மிஷன்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. ஸோ இவனுடைய டீலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கிட்ட கேட்டுறதுக்கு டீலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், எனக்கு இதுக்கு முன்னாடி நீ இப்போ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் இன்னொரு ஊர்லேருந்து வைஸ் சிட்டிக்கு வந்த லூசியா அப்படிங்கிற ஒருத்தி வந்திருந்தா. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் பண்ண கலவரத்தினால அவள் இப்போ ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் அவள் இப்போ மாட்டிக்கிட்டு இருந்திருக்கா. ஸோ நீ அவளை போயிட்டு கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உனக்கு இனிமேல் பிஸ்னஸே உனக்கு லாஸ் ஆகாது, அந்தளவுக்கு உன்னை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் டியூவான் அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கிட்ட சொல்லுவான். ஸோ இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னாங்க ஜேசன் டியூவானை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தந்துடுவாங்க. அதாவது எப்படி GTA 5ல் மைக்கேலே வந்திருந்தாலுமோ செகண்ட் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் அண்ட் லமார் அப்படிங்கிற அந்த மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் தான் நம்ம வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே லூசியாவை காணிப்பாங்க. பட் ஆனால் அவளுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ண மாட்டாங்க. என்ன தான் ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணி காணிச்சிருந்தாலுமோ அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காணிக்கவே மாட்டாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேசனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ப்ளே பண்ண வைப்பாங்க. அதாவது வைஸ் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா அவனுடைய சேஃப் ஹவுஸுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ண வைப்பாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு சீன் காணிக்கிறேன், நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், அதுக்கப்புறமா அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அப்புறம் நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சிட்டியில் நைட் டைமில் எப்படி இருக்கும், காலையில் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு தராங்க. இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டீட்டெயில் உங்களால் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 மிஷனுக்கு அப்புறமா, அதாவது லூசியாவை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜேசனுக்கும் லூசியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் தொடர்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க பீச்சில் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நார்மல் GTA கேம்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய பீச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்காது. அதுக்கு பதிலாக பொண்ணுங்க இருக்கிற இடமா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலையை அவங்கவுங்க ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா GTA 5 விடவே Red Dead Redemption 2 கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லாங்கான ஒரு கேமாக இருந்தாலுமோ அண்ட் அந்த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தரமான ஃபிசிக்ஸு அண்ட் தரமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே அந்த கேம்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2026 இறங்க இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காம எங்கே இருப்பாங்க. ஸோ GTA வைஸ் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த பீச்சில் அவங்களுக்கு உள்ள வேலையை அவங்களே தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2000 அந்த டைமில் இறங்கின அந்த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்கன்னா 2023 நடக்கிற டைம்லைன் மாதிரி தான் இந்த கேமில் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கங்க. அண்டு GTA வைஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய அதே பில்டிங்ஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது.
என்ன தான் ஒரு 2-3 பில்டிங்ஸ் இருக்கும், ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கேமில். ஸோ அடுத்த ஒரு சீன் காணிக்கிறேன். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டீட்டெயில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா காரில் போய்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும் அண்ட் வேறு லெவலான ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்த்து தாங்க ஆகணும். ஓகேங்க, நான் இப்போ கட் பண்ணுறேன், நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த கேமில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுறட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த இப்போ நான் கடல் காணிக்கிறேன் பாருங்கங்க, இந்த கடலில் இருக்கக்கூடிய பாலங்களை நீங்கள் பாருங்களேன். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போகுது, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் போகுது. ஸோ GTA 5 வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கண்ட்ரி உண்டு. லாஸ் சாண்டோஸ், பலிட்டோ பே அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு 3 இடங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் GTA சான் அண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் சாண்டோஸ், சான் ஃபியரோ, லாஸ் வென்ச்சுராஸ் அண்ட் டெசர்ட்டு, கண்ட்ரி சைட் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா GTA வைஸ் சிட்டியில் வைஸ் சிட்டி மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் சாண்டோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் கன்ஃபார்மாக ஆயிடுச்சுங்க, வைஸ் சிட்டி, லிபர்ட்டி சிட்டி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா ஜேசன் வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி சிட்டிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸ் சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் டீட்டெயிலே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் லூசியா தான் வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி சிட்டிலே இல்லாமல் இன்னொரு இடத்துல இருந்து வைஸ் சிட்டிக்கு வந்திருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து வைஸ் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. பட் ஆனால் லூசியா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த டீலருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருந்தா. பட் ஆனால் என்னன்னே தெரியலை, இவங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேங்க் ஹீஸ்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அதுதான் நடந்திருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 3 பிரிட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துக்கு போக வேண்டிய வழி பாதைகள் தான். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் மாதிரி இருக்குது பாருங்கங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேமில் இருக்கக்கூடிய மொத்த மேப்பு அண்ட் டீட்டெயில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லேயே கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கங்க ஒரு லேண்டு, அதாவது மேலே டாப்பில் இருக்குது. அந்த லேண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் இருக்கக்கூடிய லிபர்ட்டி சிட்டி. ஸோ நீங்கள் GTA 3லே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்துருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா GTA வைஸ் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹவாய் ஐலாண்டுக்கு போகிற மாதிரி அந்த இடம் தான் இருக்கும். ஸோ ஹவாயின் அப்படிங்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சிட்டியிலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது GTA வைஸ் சிட்டியில். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. வேணால் GTA சான் அண்ட்ரீஸில் இருக்க மாதிரி சைடு கண்ட்ரியாக வேணால் வைப்பாங்க, டெசர்ட்டு, ஏஞ்சல் பைன் அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சைடான இடங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேணால் அந்த ஐலாண்டை வச்சாங்களா இருக்கும். பட் ஆனால் GTA வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெயினான ஒரு கண்ட்ரி தாங்க. ஸோ வைஸ் சிட்டி மாதிரியே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு கண்ட்ரியாக தான் அதில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய மேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேங்க, ஸோ நான் அடுத்த இன்னொரு சீன் காணிக்கிறேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்காதுங்க டீட்டெயில்ஸு. ஸோ அதை நான் காணிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ போகிற மாதிரி அண்ட் பேங்க் ஏதோ ஹீஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சிட்டியே ரொம்பவே பிஸியாக இருக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த சீனை பாருங்கள், ஏதோ ஒரு கேங் மொத்தமாக சேர்ந்துருந்து ஒரு பேங்குக்குள்ளே போய்ட்டு வேட்டையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு சீன் காணிக்கிறேன், அதாவது இன்னொரு இமேஜ் காணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே முதலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுழையிற மாதிரி இருக்கும். அண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ CCTV கேமராலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா GTA 6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது தான் தெரியுது இது யூரோப்பில் இருக்கக்கூடிய பாரிஸில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷனாகவே எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த crocodile வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர மாதிரி அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லூசியா கேரக்டரை வச்சு அந்த முதலே வந்து பார்த்திங்கன்னா அடக்கி அதை கொன்று
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை தூக்கி போடுற மாதிரி தான் இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் இன்சிடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா GTA 6ல் ஒரு மிஷனாகவே ஒரு சைடு மிஷனாகவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோக்கு ரியல் இன்சிடெண்ட் அப்போ அவங்க பார்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு இமேஜ் காணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு டீட்டெயில் உங்களால் பார்க்க முடியும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா லூசியாவும் ஜேசனும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட்ஸில் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜே நீங்கள் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் சீனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லராகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு சீன் காணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கேமாக வேறு எதுவான்னு நீங்கள் நினைப்பீங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஏதோ ஒரு ஆஃப் ரோட் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிட்டு இவங்களுடைய கேங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே துள்ளி தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ட் வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுனா அது இப்படி தாங்க எடுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடி அந்த மிஷனை அந்த ரேஸை எப்படியோ அவங்க முடிச்சிருக்காங்க. அந்த சந்தோஷம் தாங்க முடியாது அவங்க பண்ணுறாங்க வருங்களாங்க. அதுதாங்க தாங்க முடியலை என்னாலையும். ஸோ இன்னொரு சீன் காணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்டு ஒரு கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் காணிச்சேன் பாருங்கங்க. ஸோ அதுவும் இந்த மிஷனும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் ராபிங் பண்ணுறாங்கன்னு சொன்ன பாருங்கங்க. இந்த 3 இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மிஷனில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்கங்க, இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா காரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க காரில் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன்காரன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க. ஸோ இன்னொரு இமேஜ் காணிக்கிறேன், அதையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேய்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் இடித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயோ போயிடுவாங்க. பட் ஆனால் போலீஸ் எல்லாம் நினச்சிடுவாங்க இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க, இவங்களுடைய கேஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேங்க்லேயே கொண்டு போய்ட்டு ரிசீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போயிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு வேன் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போயிருப்பாங்க. ஸோ இன்னொரு வீடியோ சீன் ஒன்று உங்கள் கிட்ட காணிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் இன்னொன்று பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஏதோ ரேஸ் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஹீஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க. இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்ச, அதாவது ஜேசன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா லூசியாவை பார்த்தானோ அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ராபிங் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பண்ண ஃபஸ்ட்டு ராபிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரை வந்து பார்த்திங்கன்னா ராப் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டோரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டாக ராபிங் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கே இவங்க கொள்ளடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போடுவேங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை விட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரெய்லரில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்குங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காணிக்கணும் அப்படின்னா கீழே ஷேர் பட்டன் இருக்குங்க. ஸோ அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுவோங்க. ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.